கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இன்றைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளே நாம் தியானம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் ரோமருக்கு எழுதினதான நிருபம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுக்குரிய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். வசனம் சொல்கிறது, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பக்தி விருத்தி அல்ல, மற்றவருடைய பக்தி விருத்தி, மற்றவருடைய வாழ்க்கைக்கு நன்மை, மற்றவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் வளரும்படிக்கு, பிறருக்கு நன்மை உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்கள் நாம் நமக்காகவே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய என்று சொல்லி நாம் எல்லாம் சுயநலம் உள்ளவர்களாகவே அநேக நேரங்களில் நாம் நடக்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, நம்மில் ஒவ்வொருவனும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்தி, பிறன் பாவத்திலே சாபத்திலே இருக்கிறதான மக்கள் ரட்சிக்கும்படிக்காக, அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெறும்படிக்காக, அவருடைய வாழ்க்கையிலே மீட்பு உண்டாகும்படிக்காக, நாம் நன்மை உண்டாகும்படியாக நாம் அவர்களுக்கு பிரியமாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ரட்சிக்கப்பட அதற்கு ஏதுவாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் பாவத்திலே நாம் அறிந்ததான, நாம் பார்க்கிறதான, நமக்கு அறிமுகமான ஒரு மனிதன் பாவத்திலே அல்லது சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான் சொன்னால் அவனுடைய இரத்தப்படி நம்மிடத்திலே கேட்கப்படும். நம்மால் இயன்ற அளவுக்கு அவனுக்கு நன்மை உண்டாக, ரட்சிப்பு உண்டாக, சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்பட, நாம் பெற்றுக்கொண்டதான அந்த மீட்பை அவனும் பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். அவர்கள் அந்த நன்மையை கண்டுகொள்ள அவர்களுக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டும். அதுதான் இங்கே வசனம் சொல்கிறது. ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அங்கத்தினரும் பலியின் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். இக்காலத்தில் மிக அவசியமானதும் கூட இது. தங்கள் ஊழியத்தில் இவர்கள் அறிந்து விட்டுவிட வேண்டிய காரியம் யாதெனில், தங்கள் சுய யோசனைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்த எண்ணாமல் மற்ற உடன் ஊழியனுடன் கலந்து செயல்பட மறக்கக்கூடாது. தேவன் தங்களுக்கு காட்டும் வழி இன்னதென்பதை தாங்கள் அறிந்து அவரவர் தரும் ஆலோசனைகளை செயல்படுத்தவே பிரியமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சபையின் சமாதானத்திற்காக ஒருவர் தம் சுய சிந்தனையை செயல்படுத்த எண்ணாமல் மற்றவர்களின் விருப்பத்தையும் கேட்டறிந்து செயல்படுவது நலமானது. சபையினுடைய பக்தி விருத்திக்கு, சபை விசுவாச மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதத்திற்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். தங்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம் என்று அவைகளையே சிந்தித்து கொண்டு இருக்காதபடிக்கு, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்த மக்களுக்கும் நம்மால் இயன்ற மட்டும் நன்மை செய்கிறவர்களாக, நன்மையான காரியங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, மற்றவருடைய வாழ்க்கைக்கு நன்மை உண்டாக, பிரியமாக, அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்திற்காக நாம் நம்மால் இயன்ற மட்டும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பக்தி விருத்தி உண்டாக, ஆவிக்கிய வாழ்க்கையிலே அவர்கள் வளர, இயேசுவை இன்னும் அதிகமாக பிடித்துக்கொள்ள, வசனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே சுழல்களைப் போல பிரகாசிக்க, வசனம் கிரியை செய்ய நம்மால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் வசனம் இங்கு சொல்கிறது. நம்ம அப்படி செய்ய நம்மை விட்டுக் கொடுப்போமா? அர்ப்பணிப்போமா? நாம் அநேக நேரங்களில் அவைகளை மறந்து போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியா சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்கிறது. நாம் மற்றவர்கள் கூட சமாதானமாக இருக்கிறோமா? சமாதான பேச்சுவார்த்தையை நாம் உடன்படுகிறோமா? அவைகளை நாம் கவனம் செலுத்துகிறோமா? நாம் தேவனுடைய புத்திரராய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அநேக நேரங்கள் நான் கிறிஸ்துவன், நான் கடவுளுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறதான காரியம் சமாதானம் செய்வது. சமாதானம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு ஏதுவான பேச்சுக்கள், கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? மற்றவர்களோடு கூட நாம் எவைகளை அதிகமாக வெளிப்படுத்துகிறோம்? சமாதான வார்த்தைகளையா
அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள் சொல்கிறது. நாம் பாக்கியவான்களாக காணப்பட, மற்றவர்களுக்கு அன்பை பகிர்ந்து கொள்ள, தேவைகள் சந்திக்கப்பட நாம் முற்படுவோம். தேவனுடைய புத்திரராய் அப்பொழுது நாம் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்கிறது. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கும் இடரலாய் இராதபடிக்கு, குறிப்பாக விசுவாச வீட்டாருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக, சபைக்கு நாம் அதிகமான பயன் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்காகவே அது காணப்பட வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்காக, நாம் சாப்பிடுகிற சாப்பாடு எதற்காக? தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்காக. நாம் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பலனடைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக, தேவனுக்காக இன்னும் அதிகமாக வல்லமையாக பிரயாசப்படும்படிக்காக, அதிகமாக ஜெபிக்கும்படிக்காக, மற்றொரு வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக ஆசீர்வாதமாக மாறும்படிக்காக இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதில் தேவனுடைய நாமம் மேம்படும்படிக்காக, தேவனுடைய நாமத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படிக்காக நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி செய்யும்பொழுதுதான் உண்மையாகவே வசனம் சொல்லுகிற பிரகாரமாக தேவனுடைய புத்திரராய் நாம் காணப்படுவோம். நம்மில் ஒவ்வொருவரும் அதை நாம் மறந்து போகவே கூடாது. பிறனுடைய பக்தி விருத்திக்கு, நம்முடைய பக்தி விருத்திக்காக அல்ல. நம்முடைய பக்தி விருத்தியும் தேவை. நாமும் பக்தி விருத்தியாக இருக்க வேண்டும். நாமும் விசுவாசத்திலே வளர வேண்டும். நாம் தேவனுடைய வசனங்களை பிடித்துக்கொள்ள வேண்டும். நாமும் தேவனுடைய நாமங்களை அறிந்து அவருடைய வசனத்தின்படியே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் மாற வேண்டும். பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். உண்மையாய் காணப்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக, விசுவாசம் வளரத்தக்கதாக நம்முடைய கிரியைகள் காணப்பட வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள், கையின் கிரியைகள் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, நம்மால் இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நடக்க, செயல்பட நம்மை நாமே விட்டு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கீழ்ப்படிவோம், வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். God bless you.